வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட். மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் இந்து சமயத்தில் மிகவும் முக்கியமான தெய்வங்களுள் ஒருவர். மேலும் அவர் ஒரு யோகியாகவும் குருவாகவும் மிருத்யுஞ்சயாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் பஞ்ச பிரம்மனாகவும் பார்வதியின் கணவராகவும் கணபதி மற்றும் முருகப்பெருமானுக்கு தந்தையாகவும் பல ரூபங்களில் அறியப்படுகிறார். அன்னை பார்வதியின் மூலமாக சிவபெருமானுக்கு இந்த 2 மகன்களும் மோகினியின் மூலமாக ஐயப்பன் என்ற மகனும் உள்ளனர். சமுத்திரமந்தன் அத்தியாயம் நிகழ்ந்த காலத்தின் போது விஷ்ணு கவர்ச்சியான அழகு நிறைந்த மோகினியாக அசுரர்கள் அமிர்தக்கடலின் மீது கை வைப்பதை தடுக்க அவதாரம் எடுத்தார். ஏற்கனவே பலவீனமானவும் மயக்கமடைந்த நிலையிலும் இருந்த தேவர்களை விட அதிக ஆற்றலும் வீரியமும் அசுரர்களுக்கு இருப்பதால் அவர்களால் அசுரர்கள் கடலில் மூழ்குவதற்கு அழைக்கப்பட்டனர். ஆனால் அமிர்தத்தை அசுரர்கள் பருகினால் அவர்கள் அழியா நிலையை அடைந்து பின்னர் முழு பிரபஞ்சத்திலும் அழிவை ஏற்படுத்துவர் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். இதனால் இந்த நிகழ்வு தடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருந்தது. விஷ்ணு தேவர்களின் இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டு அமிர்தத்தை மீண்டும் தேவர்களுக்கே கிடைக்க உதவ முன்வந்தார். அவர் மோகினியின் வடிவத்தை கொண்டு அசுரர்கள் இருக்குமிடத்திற்கு செல்கிறார். அவளுடைய அழகினாலும் கவர்ச்சியினாலும் அவளிடம் எல்லோரும் மயங்குகிறார்கள். அவள் அமிர்தத்தை உங்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றதும் அவளை அனைவரும் நம்புகின்றனர். எனவே அவளுடைய கோரிக்கையை அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் மோகினி தேவர்களையும் அசுரர்களையும் ஒருவருக்கொருவர் எதிரெதிர் வரிசையில் அமர வைக்கிறாள். பின்பு அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு முதலில் பகிர்கிறாள். அவர்கள் அனைவரும் உண்டதால் அமிர்தம் தீர்ந்து விட்டதாகவும் அசுரர்களுக்கு வழங்க முடியவில்லை என்றும் வருந்துகிறாள். இவ்வாறு அசுரர்கள் அமிர்தம் உண்பதை மோகினி தடுக்கிறாள். சிவபெருமானின் முதல் மகன் சுவாமி ஐயப்பன் அசுரர்களின் இளவரசி மகிஷி தன்னுடைய சகோதரர் மகிஷாசுரனை துர்க்கை அம்மன் அழித்த கோபத்தில் இருந்தார். எனவே சிவன் மற்றும் விஷ்ணுவின் ஒருங்கிணைந்த சக்தியை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத சக்தியாக ஒரு வரத்தை பெற பிரம்மனை நோக்கி தவம் புரிந்தாள். அவளுடைய தவத்தின் பயனாக அந்த சக்தியும் பிரம்மனின் மூலம் அவளுக்கு கிடைத்தது. அந்த அகங்காரத்தில் இருந்த மகிஷி தனது சர்வாதிகார ஆட்சியை உலகம் முழுவதும் நடத்தினார். இதனை கண்ட தேவர்கள் எல்லா உயிர்களையும் காக்க இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வர சிவனையும் விஷ்ணுவையும் கேட்டுக்கொண்டனர். இதனால் விஷ்ணு பகவான் சிவனுடன் இணைந்து ஒரு சக்தியை பெற மீண்டும் மோகினி வடிவத்தை எடுக்க முடிவு செய்கிறார். இந்த தகவல்களை எல்லாம் விஷ்ணு பகவான் சிவபெருமானிடம் விளக்குகிறார். சிவனும் அத்தகைய வடிவத்தை பற்றி விளக்குமாறு கேட்கிறார். விஷ்ணுவும் மோகினியின் வடிவத்தை அவருக்கு காண்பிக்கிறார். மோகினியின் அந்த அழகிய வடிவத்தைக் கண்டு ஆர்வம் மிகுந்த சிவபெருமான் மோகினியுடன் இணைகிறார். இந்த ஹரியும் ஹரனும் இணைந்து மாபெரும் சக்தியாக சுவாமி ஐயப்பன் பிறக்கிறார். யாரும் வெல்ல முடியாத அதீத சக்தியாக ஐயப்பன் பிறக்கிறார். விஷ்ணு புதிதாக பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு மணிமாலையை பரிசளிக்கிறார். எனவே இந்த தெய்வம் சுவாமி மணிகண்டன் என்றும் புகழப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஐயப்பனை ஐயனார் என்றும் சாஸ்தா என்றும் சாத்தப்பன் என்றும் அழைக்கிறார்கள். சேரநாட்டின் கேரள பகுதியில் பந்தளம் அரசரால் ஐயப்பன் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அப்போது ராஜராஜசேகரன் என்னும் மன்னனின் ஆட்சியில் பந்தளம் இருந்தது. அவர் பாண்டிய மன்னர் என்ற கருதுகோலும் உண்டு. மன்னர் வேட்டையாடச் சென்றபோது பம்பை ஆற்றின் கரையில் ஒரு குழந்தை அழுததை கேட்டார். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றார். அந்த குழந்தையை அரசியிடம் வழங்கினார். மன்னர் தீவிர சிவபக்தர். அவரது மனைவி பெருமாள் பக்தர். தங்களுக்கு வாரிசு இல்லாததால் தங்களுடைய சிம்மாசனத்தை அலங்கரிக்க குழந்தை இல்லை என்ற ஏக்கம் நீண்ட காலமாக இருவரிடமும் இருந்தது. அவர்களின் பக்தியின் பயனாக கடவுள் கொடுத்த குழந்தையாக எண்ணி தங்கள் மகனாக ஏற்றுக்கொண்டனர். மணிகண்டன் சிறந்த அறிவாளியாகவும் கேரளத்தின் பாரம்பரிய கலையான களரி பயிற்றை திறம்பட கற்றவராகவும் இருந்தார். இதற்கிடையில் அரசியும் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆனால் மன்னர் மணிகண்டனை தனது மூத்த மகனாக எண்ணினார். எனவே அவரை இளவரசராக முடிசூட்ட முடிவு செய்தார். மன்னரின் அமைச்சர் மணிகண்டன் இளவரசராக ஆவதை விரும்பவில்லை. எனவே முடிசூட்டுவதற்கு எதிராக இருந்தார். இதனால் தனது கூட்டாளிகளுடன் அரசியை மனம் மாற்றி தன்வசப்படுத்தினார். மன்னரின் முடிவை எதிர்க்கும்படி அரசியை தூண்டிவிட்டார். அதன்படியே மணிகண்டனின் முடிசூட்டும் நாளில் மிகவும் கடுமையான வயிற்று வலியால் துடிப்பதை போன்று நடித்தார். இதற்காக போலி மருத்துவரை வைத்து நோயை குணப்படுத்துவதற்கு புலியின் பால் வேண்டும் என்று கபட நாடகமாடினார். இந்த புலிப்பால் எடுக்க யாரும் முன்வராததால் மணிகண்டனே தாமாகவே முன்வந்து புலியின் பாலை கொண்டு வருவதாக தெரிவித்தார். அரசியும் அமைச்சரும் அதனைத்தான் எதிர்பார்த்தனர். மன்னர் எவ்வளவோ தடுத்து பார்த்தார். ஆனால் ஐயப்பன் தனக்கு தன் தாயின் உயிர்தான் முக்கியம் என்று சொல்லி காட்டிற்குள் சென்றார். ஐயப்பன் உயிருடன் திரும்பி வர வேண்டும் என்று மன்னர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார். காட்டிற்குள் சென்ற ஐயப்பன் மகிஷி என்ற கொடிய அரக்கியை நேருக்கு நேர் சண்டையிட்டு சிரமமின்றி கொன்றுவிட்டார். மணிகண்டன் புலியின் பாலுடன் புலிக்குட்டிகள் சூழ புலியின் மீதே அமர்ந்து கொண்டு அரண்மனை வாயிலுக்குள் நுழைந்தார். ஐயப்பனின் இந்த தெய்வீக தன்மையை கண்டு மனம் வருந்திய அமைச்சர் இந்த செயல்களெல்லாம் என்னுடைய சதித்திட்டம்தான் என்று கூறி மன்னிப்பு கேட்டார். மேலும் நாட்டின் நலனுக்காக அவரை வழிபட்டார். இந்த செயல் முடிந்தவுடன் ஐயப்பன் மறைந்து போனார். ஆனால் மணிகண்டன் திரும்பி வராமல் தான் எதையும் சாப்பிடப் போவதில்லை என்று மன்னர் உணவை மறுத்ததால்
இறுதியில் தனது வளர்ப்பு தந்தைக்கு மேலும் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். மேலும் ஐயப்பன் மன்னனை தழுவி அவருக்கு மோட்சத்தை வழங்கினார். ஐயப்பனுக்காக ஒரு ஆலயம் கட்டுவதற்கு அனுமதிக்குமாறு ஐயப்பனிடம் வேண்டினார். எனவே ஐயப்பன் ஒரு அம்பை எய்து இது சேரும் இடத்தில் கோயில் கட்டிக்கொள்ளலாம் என்று ஆணையிட்டார். அவ்வாறு அந்த அம்பு சபரிமலையின் உச்சியை அடைந்தது. மேலும் சபரிமலை யாத்திரை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் ஐயப்பன் விளக்கினார். மேலும் தவம் மற்றும் விரதங்களின் முக்கியத்துவத்தையும் தன்னுடைய தரிசனத்தால் பக்தர்கள் எதையெல்லாம் அடைய முடியும் என்பதையும் வலியுறுத்தினார். யானை தலை கொண்ட இறைவன் கணபதி இந்து சமயத்தில் மிகவும் பிரபலமான தெய்வங்களுள் ஒருவர். ஒருமுறை பார்வதி தேவி குளிக்கச் செல்லும்போது அவருக்கு பாதுகாப்பாகவும் வீட்டிற்குள் யாரேனும் நுழைவதை தடுக்க வாயில் காவலாளர்கள் யாரும் இல்லாததால் அவர் உடலை சுத்தமாக்க வைத்திருந்த பசையிலிருந்து ஒரு சிறுவனின் உருவத்தை செய்து அதற்கு உயிரும் கொடுத்தார். அவ்வாறு பிறந்த குழந்தைதான் பிள்ளையார். சிவனின் வேண்டுகோளின் பேரில் பார்வதி தேவி விஷ்ணு தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று ஒரு ஆண்டு முழுவதும் உண்ணாநோன்பு இருந்தார். இதனால் அந்த தவம் முடிந்ததும் பார்வதி தேவிக்கு ஒவ்வொரு யுகத்திலும் நான் மகனாக பிறப்பதாக விஷ்ணு பகவான் வரமளித்தார். அதன்படி பெருமாள் பார்வதிக்கு ஒரு அழகான குழந்தையாக பிறந்தார். இந்த நிகழ்வு மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மேலும் அனைத்து கடவுள்களும் அந்த குழந்தையை பார்க்க அழைக்கப்பட்டனர். இருப்பினும் சூரியனின் மகன் சனி குழந்தையை பார்க்க தயங்கினார். ஏனெனில் சனி அழிவின் பார்வைகளால் சபிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் பார்வதி தன் மகனை பார்க்குமாறு சனியை வற்புறுத்தினார். சனி பார்த்தவுடன் அந்த குழந்தையின் தலை கழண்டு கோலாகவில் விழுந்தது. இதனால் சிவனும் பார்வதியும் வருத்தத்தில் இருப்பதை கண்ட விஷ்ணு அவரது வாகனமான கழுகின் மீது ஏறி புஷ்பாபத்ர ஆற்றின் கரைக்கு விரைந்தார். அங்கிருந்த ஒரு இளம் யானையின் தலையை திரும்ப கொண்டு வந்தார். யானையின் தலை பார்வதியின் தலையற்ற மகனின் உடலுக்கு பொருந்தி போனது. இதனால் அந்த குழந்தையின் உயிர் தப்பியது. ஆகவே அந்த குழந்தை விநாயகர் என்று பெயர் பெற்றது. முருகப்பெருமான் கார்த்திகேயன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் கந்தன் என்றும் பல பெயர்களில் அறியப்படுகிறார். தமிழர்களின் தொன்மையான வழிபாடுகளில் குறிஞ்சி நிலத்தின் தலைவனான சேயோன் இந்த முருகன் ஆவார். மற்ற இந்துக்களை பொறுத்தவரை முருகன் சிவனின் மற்றொரு மகன் மற்றும் பிரபலமான இந்து தெய்வம். தமிழர்களை பொறுத்தவரை போர் கடவுளாகவும் தமிழகத்தின் பாதுகாவலராகவும் தமிழ் கடவுளாகவும் அறியப்படுகிறார். ஒருமுறை கொடூரமான அரக்கனான சூரபத்மன் பூமியில் அழிவை ஏற்படுத்தினான். தாரகாசுரன் சூரபத்மன் போன்ற அசுர குலங்களில் உள்ளவர்களை சிவனின் சக்தியும் சிவனின் சந்ததியால் மட்டுமே அழிக்க முடியும் என்பதை மற்ற தேவர்கள் எல்லாம் உணர்ந்திருந்தனர். பார்வதியை காதலிக்கும்படி சிவன் மீது மலரம்புகளை வீசுவதற்கு காமதேவனுடன் அவர்கள் ஒரு கூட்டுத் திட்டத்தை வகுக்கிறார்கள். காமதேவனும் தனது அம்பை காதலின் நோக்கமாக கொண்டு சிவம் தவத்திலிருந்த சமயம் எய்துவிட்டார். எனவே கோபமுற்ற சிவன் தனது மூன்றாவது கண்ணை திறந்து காமதேவனை எரித்து சாம்பலாக்குகிறார். அந்த கண்ணோடு சிவன் பார்வதியின் மீது பார்வையை வீசி பார்வதி ஈர்க்கப்படுகிறார். பிறகு இருவரும் ஒன்றாக கைலாசத்திற்கு புறப்படுகிறார்கள். அவர் வீசிய நெருப்பின் தீப்பறிகள் மிகவும் வலிமையானவையாக இருந்தது. அதனை அக்னிதேவனால் கூட பொறுத்துக்கொள்ள இயலவில்லை. அதில் விழுந்த தீப்பறிகளை கங்கை நதி ஒரு இடத்திற்கு அனுப்பியது. அந்த 6 தீப்பறிகளும் விழுந்த இடம் சரவண பொய்கை என்று அழைக்கப்படுகிறது. அங்கே அந்த 6 தீப்பறிகளும் 6 குழந்தைகளாக மாறி 6 கார்த்திக பெண்களால் வளர்க்கப்படுகின்றன. அந்த நட்சத்திர பெண்களால் வளர்க்கப்பட்டு ஒன்றிணைந்ததால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தது. பார்வதி அந்த 6 குழந்தைகளை பார்க்கும்போது திகைத்து போகிறார். அவர்கள் 6 பேரையும் ஒரே நேரத்தில் எப்படி வளர்க்க முடியும் என்று யோசிக்கிறார். குழந்தைகள் 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட ஒரு குழந்தையாக இணைகிறார்கள். ஆதலால் அவரது பெயர் சண்முகம் அல்லது 6 முகம் என்று வந்தது. சரவண பொய்கையில் அவர் பிறந்ததால் அவருக்கு சரவண பவா என்ற பெயரும் கிடைத்தது. பின்னர் முருகன் அனைத்து கடவுள்களின் தலைமை கடவுளாக மாறினார். மேலும் அசுரர்களுக்கு எதிரான தேவர்களின் போராட்டங்களுக்கு படைகளை வெற்றிகரமாக நடத்தினார். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.